அருகில் உள்ள வேடம்பட்டு கிராமத்தில் சந்தியா என்ற பெயரில் மருத்துவ கழிவிலிருந்து ரசாயனம் தயாரிக்கும் ஆலை செயல்பட்டு வருகிறது. இந்த ஆலையிலிருந்து வெளியேறிய நச்சுப்புகை காரணமாக மூச்சு திணறல், கண் எரிச்சல், வாந்தி, மயக்கம் உள்ளிட்ட பல்வேறு சுவாச பாதிப்புகள் ஏற்படுவதாக கூறி அப்பகுதி மக்கள் பலமுறை மனு அளித்தும் நடவடிக்கை எடுக்காததால் நாடாளுமன்ற தேர்தலின் போது வாக்களிக்காமல் புறக்கணிப்பு செய்தனர். இந்நிலையில் இன்று அதிகாலை 3 மணி அளவில் ஆலையிலிருந்து வெளியேறிய நச்சுப்புகை காரணமாக 20க்கும் மேற்பட்டோர் பாதிக்கப்பட்டு விழுப்புரம் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகின்றனர். இதனிடையே ஆலையில் ஆய்வு செய்த மாசு கட்டுப்பாட்டு வாரிய அதிகாரிகள் ஏற்கனவே ஆலையை திறக்க தடை விதித்திருந்த நிலையில் சட்டவிரோதமாக ஆலையை திறந்து செயல்படுத்தியது தெரியவந்தது. இதனைத் தொடர்ந்து விழுப்புரம் வட்டாட்சியர் வசந்தகுமார், மாசு கட்டுப்பாடு வாரிய சுற்றுச்சூழல் பொறியாளர் இளையராஜா ஆகியோர் தலைமையிலான அதிகாரிகள் ரசாயனம் தயாரிக்கும் ஆலைக்கு தற்காலிகமாக சீல் வைத்தனர். தூத்துக்குடி புதிய துறைமுக கடற்கரையில் ஞாயிறு விடுமுறையான இன்று மீன்களை வாங்க ஏராளமான பொதுமக்கள் வந்திருந்தனர். இவர்கள் நெத்திலி, சாலை, வவ்வால் உள்ளிட்ட மீன்களை ஆர்வமுடன் வாங்கிச் சென்றனர். நெத்திலி, சாலை உள்ளிட்ட மீன்கள் ஒரு தட்டு 100 ரூபாய் வரை விற்பனையானது. மேலும் கருவாடு 1 கிலோ 250 ரூபாய் முதல் 400 ரூபாய் வரை விற்பனையாகிறது. இதன் காரணமாக மீனவர்கள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். சேலத்தைச் சேர்ந்த சூர்யா, ராஜா, சிவா, தேவராஜ், பிரசாந்த், ஓட்டுநர் சந்தோஷ், மெய்யரசு ஆகியோர் பழனி முருகன் கோவிலில் சாமி தரிசனம் செய்துவிட்டு திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் வழியாக காரில் திரும்பிச் சென்று கொண்டிருந்தனர். இதேபோல் பழனி முருகன் கோவிலில் சாமி தரிசனம் செய்வதற்காக ஈரோட்டைச் சேர்ந்த ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த நீலகண்டன், மேகலா மற்றும் பிரதீப் ஆகியோர் காரில் சென்று கொண்டிருந்தனர். அப்போது தாராபுரத்தை அடுத்த காட்டம்பட்டி பிரிவு என்ற இடத்தில் வந்தபோது சேலத்தை சேர்ந்தவர்கள் வந்த கார் கட்டுப்பாட்டை இழந்து சாமி தரிசனம் செய்வதற்காக ஈரோட்டை சேர்ந்தவர்கள் சென்ற காரின் மீது நேருக்கு நேர் மோதியது. இதில் 2 கார்களில் இருந்தவர்களுக்கும் பலத்த காயம் ஏற்பட்டது. இதுகுறித்து அங்கிருந்தவர்கள் அளித்த தகவலின் பேரில் சம்பவ இடத்திற்கு சென்ற போலீசார் படுகாயமடைந்தவர்களை மீட்டு தாராபுரம் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். சேலம் மாவட்ட காவல்துறையின் சார்பில் துப்பறியும் நாய் படைப்பிரிவு காவல்துறையில் 4 நாய்கள் வளர்க்கப்பட்டு வருகிறது. இதில் துப்பறியும் பிரிவில் நாய் மேகா கடந்த 10 ஆண்டுகளாக பணியாற்றி வந்தது. இந்நிலையில் மோப்பநாய் மேகாவிற்கு கடந்த சில மாதங்களாக வயது முதிர்வின் காரணமாக உடல்நிலை பாதிக்கப்பட்டு சேலம், நாமக்கல் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளுக்கு சிகிச்சைக்காக கொண்டு செல்லப்பட்டது. இந்நிலையில் நேற்று இரவு மோப்பநாய் மேகா சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தது. இன்று காலை சேலம் அரசு மருத்துவமனையில் உடற்கூறு ஆய்வு செய்யப்பட்டதைத் தொடர்ந்து சேலம் குமாரசாமிப்பட்டி ஆயுதப்படை மைதானம் அருகே உள்ள மோப்பநாய் பிரிவு படை அலுவலகம் அருகில் மோப்பநாய் மேகாவிற்கு காவல்துறையினர் மலர் வளையம் வைத்து அஞ்சலி செலுத்தினர். தொடர்ந்து 21 குண்டுகள் முழங்க அரசு மரியாதையுடன் நல்லடக்கம் செய்யப்பட்டது. கேரளாவில் பரவும் பறவை காய்ச்சல் எதிரொலியால் தென்காசி மாவட்டம் தமிழ்நாடு கேரளா எல்லைப் பகுதியான புளியரை வாகன சோதனைச் சாவடியில் கால்நடை பராமரிப்புத்துறை சார்பில் சோதனைச் சாவடி அமைக்கப்பட்டு கண்காணிப்பு பணி தீவிரப்படுத்தப்பட்டுள்ளது. குறிப்பாக கேரளாவில் இருந்து தமிழ்நாட்டிற்குள் நுழையும் அனைத்து வாகனங்களும் முறையான சோதனைக்கு உட்படுத்தப்பட்ட பிறகு தமிழ்நாட்டிற்குள் அனுமதிக்கப்பட்டு வரும் நிலையில் கேரளாவில் இருந்து கோழி, வாத்து உள்ளிட்ட பறவை இனங்களை ஏற்றிக்கொண்டு வரும் வாகனங்கள் மாநிலத்திற்குள் நுழைய தடை விதிக்கப்பட்டுள்ளது. திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரி அடுத்த சின்னம்பேடு கிராமத்தில் கடந்த 15 ஆண்டுகளுக்கு முன்பு சட்ட மாமேதை அண்ணல் அம்பேத்கர் சிலை நிறுவுவதற்காக பீடம் ஒன்று அமைக்கப்பட்டிருந்தது. அப்போது சுமார் 4 அடி உயரத்தில் சிமெண்டால் ஆன மார்பளவு அம்பேத்கர் சிலை செய்யப்பட்டு அரசு அனுமதி உள்ளிட்ட பல்வேறு காரணங்களால் பீடத்தில் சிலை நிறுவப்படாமல் அங்குள்ள அங்கன்வாடியில் வைக்கப்பட்டிருந்தது. இந்நிலையில் நள்ளிரவில் ஊருக்குள் அமைக்கப்பட்டிருந்த பீடத்தில் மார்பளவு அம்பேத்கர் சிலை நிறுவப்பட்டுள்ளது. இதுகுறித்து அப்பகுதி மக்கள் அளித்த தகவலின் பேரில் ஆரணி காவல்துறையினர் மற்றும் பொன்னேரி வருவாய்த்துறை அதிகாரிகள் சம்பவ இடத்திற்கு சென்று விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். மேலும் ஊர் மக்கள் வெண்கல சிலையை நிறுவ உள்ளதாக கூறிய நிலையில் முறையாக அனுமதி பெற்று சிலையை வைத்துக் கொள்ளுமாறு காவல்துறையினர் அறிவுறுத்தியதுடன் அனுமதியின்றி நிறுவப்பட்ட சிலையை அங்கிருந்து அகற்றி மீண்டும் அங்கன்வாடியில் பாதுகாப்பாக வைத்தனர். சேலம் மாவட்டம் ஆத்தூர் அருகே நரசிங்கபுரம் நகராட்சிக்குட்பட்ட பழைய உடையம்பட்டி பகுதியில் 2 ஆண்டுகளாக கிருஷ்ணன் என்பவர் மளிகை கடை நடத்தி வருகிறார். இந்நிலையில் இவர் வழக்கம் போல் கடையை திறப்பதற்காக வந்தபோது கடையின் பூட்டு உடைக்கப்பட்டு கடை திறந்திருப்பதைக் கண்டு அதிர்ச்சி அடைந்தார். பின்னர் இதுகுறித்து ஆத்தூர் நகர காவல் நிலையத்திற்கு தகவல் தெரிவித்து போலீசார் உதவியுடன் கடையை திறந்து பார்த்தபோது கடையில் வைத்திருந்த 50,000 ரூபாய் கொள்ளை போனது தெரியவந்தது. இதனையடுத்து இந்த கொள்ளை சம்பவம் குறித்து போலீசார் வழக்கு பதிவு செய்து அப்பகுதியில் சிசிடிவி காட்சிகளை வைத்து மர்ம நபர்களை தேடி வருகின்றனர்.
இயற்கை எழில் கொஞ்சும் நீலகிரி மாவட்டத்திற்கு வரும் சுற்றுலா பயணிகள் மலை ரயிலில் பயணம் செய்ய ஆர்வம் காட்டி வருகின்றனர். குறிப்பாக மேட்டுப்பாளையம் உதகை இடையேயான இயக்கப்படும் மலை ரயிலில் பயணம் செய்ய வெளிநாடு, வெளி மாநிலம் மற்றும் சமவெளி பிரதேசங்களில் இருந்து வரும் சுற்றுலா பயணிகள் அதிக ஆர்வம் காட்டி வருகின்றனர். இந்நிலையில் மேட்டுப்பாளையத்தில் இருந்து சனி, ஞாயிற்றுக்கிழமைகளில் காலை 9:10 மணிக்கு சிறப்பு மலை ரயிலும் இயக்கப்பட்டு வருகிறது. இதேபோல் உதகையிலிருந்து மேட்டுப்பாளையத்திற்கு சனி, ஞாயிற்றுக்கிழமைகளில் காலை 11:25 மணிக்கு சிறப்பு ரயில் இயக்கப்படுகிறது. மேலும் உதகை, கேத்தி இடையே வெள்ளி முதல் திங்கள் வரை காலை மற்றும் பிற்பகல் 3 மணிக்கு சுற்றுலா சிறப்பு ரயில் இயக்கப்படுவதால் சுற்றுலா பயணிகள் உற்சாகமடைந்துள்ளனர். திருச்சி மாவட்டம் லால்குடி அருகே நன்னிமங்கலம் மாதா கோயில் தெருவைச் சேர்ந்தவர் அருண்ராஜ். ஜல்லிக்கட்டு வீரரான இவருக்கு லாரன்ஸ் மேரி என்ற மனைவியும் 2 மகன்களும் உள்ளனர். இவருக்கும் அதே பகுதியைச் சேர்ந்த ரமேஷ் உள்ளிட்டோர் இடையே காளை அடக்குவது தொடர்பாக முன்விரோதம் இருந்து வந்ததாக கூறப்படுகிறது. இந்நிலையில் கடந்த பிப்ரவரி மாதம் லால்குடி மாரியம்மன் கோயில் திருவிழா தொடர்பாக நடைபெற்ற ஜல்லிக்கட்டு விழாவின் போது அருண்ராஜை தயாளன் தரப்பினர் தாக்க முற்பட்டனர். இந்நிலையில் கடந்த 19ஆம் தேதி நடைபெற்ற நாடாளுமன்ற தேர்தலில் நன்னிமங்கலம் கிராமத்தில் உள்ள வாக்குச்சாவடிக்கு வாக்கு செலுத்த அருண்ராஜ் சென்றுள்ளார். அப்போது அப்பகுதியில் உள்ள ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளி அருகே உள்ள பாசன வாய்க்கால் கரையில் மது அருந்திக் கொண்டிருந்த தயாளன், சங்கர், ரமேஷ் உள்ளிட்டோர் அருண்ராஜை வழிமறித்து கட்டையால் தலையில் தாக்கியுள்ளனர். இதில் பலத்த காயமடைந்த அருண்ராஜ் லால்குடி அரசு மருத்துவமனையில் முதலுதவி பெற்று மேல் சிகிச்சைக்காக திருச்சி அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். இது தொடர்பாக லால்குடி போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். மகாவீர் ஜெயந்தியை முன்னிட்டு திருநெல்வேலி டவுன் கீழரத வீதியில் அமைந்துள்ள ஜெயின் கோவிலில் மகாவீரருக்கு சிறப்பு பூஜைகள், வழிபாடுகள் நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து அலங்கரிக்கப்பட்ட ரதத்தில் மகாவீரர் படம் அலங்கரிக்கப்பட்டு ரத ஊர்வலம் நடைபெற்றது. இதில் திரளான ஜெயின் சமுதாயத்தைச் சேர்ந்தவர்கள் கலந்து கொண்டனர். தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூர் அருகே குமாரபுரம் வழியாக சென்று கொண்டிருந்த ஆட்டோ மாடு குறுக்கே வந்ததால் சாலையில் கவிழ்ந்தது. இதனையடுத்து ஆட்டோவை தூக்கி நிறுத்தும்போது அதிவேகமாக வந்த அரசு பேருந்து ஆட்டோவின் பின்பக்கம் மோதியதில் ஆட்டோ ஓட்டுநர் உட்பட 2 பேர் காயமடைந்தனர். மகாவீர் ஜெயந்தியை முன்னிட்டு சேலம் மாவட்டம் ஆத்தூர் நகராட்சி சார்பில் இறைச்சி கடைகளை திறப்பதற்கு தடை விதிக்கப்பட்டது. இதனால் ஆத்தூர் நகராட்சிக்குட்பட்ட நகரப்பகுதியில் செயல்படும் 100க்கும் மேற்பட்ட இறைச்சி கடைகள் அடைக்கப்பட்டன. இந்நிலையில் ஆத்தூர் உடையார்பாளையம் பகுதியில் உள்ள பிக்பாஸ் இறைச்சி கடை மட்டும் திறக்கப்பட்டு விற்பனை நடைபெற்றதாகவும் இந்த கடை மீது நகராட்சி நிர்வாகம் எந்தவொரு நடவடிக்கையும் எடுக்காமல் இருப்பதாக பொதுமக்களும் சமூக ஆர்வலர்களும் மாவட்ட ஆட்சியருக்கு தகவல் தெரிவித்தனர். இதனையடுத்து மாவட்ட ஆட்சியரின் உத்தரவின் பேரில் ஆத்தூர் நகராட்சி சுகாதார ஆய்வாளர் தலைமையிலான நகராட்சி அலுவலர்கள் மற்றும் வருவாய்த்துறையினர், காவல்துறையினர் அப்பகுதிக்கு சென்று விற்பனையில் ஈடுபட்ட இறைச்சி கடைக்கு சீல் வைத்தனர். இதனால் அப்பகுதியில் சிறிது நேரம் பரபரப்பு காணப்பட்டது. விழுப்புரம் மாவட்டம் செஞ்சி அடுத்த அப்பம்பட்டில் முண்டியம்பாக்கம் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை மற்றும் மனிதம் காப்போம் அமைப்பின் சார்பில் இரத்த தான முகாம் நடைபெற்றது. இந்நிலையில் செஞ்சி அடுத்த நரசிங்கராயன் பேட்டை ஊராட்சியைச் சேர்ந்த புதுமண தம்பதிகள் கேசவ பிரகாஷ், சோனியா ஆகியோர் திருமணம் முடிந்த கையோடு வந்து இரத்த தானம் கொடுத்துள்ளனர். இதனை பார்த்த அவரது நண்பர்கள், உறவினர்கள் சுமார் 15க்கும் மேற்பட்டோர் இரத்த தானம் அளித்தனர். இரத்த தானம் அளித்த அனைவருக்கும் சான்றிதழை மருத்துவர் பூஜா வழங்கினார். திருமணம் நடந்த கையோடு இரத்த தானம் அளித்த புதுமண தம்பதிகளின் செயல் பொதுமக்களின் பாராட்டை பெற்று வருகிறது. தேனி மாவட்டம் பெரியகுளம் பகுதியில் கடந்த ஆண்டு தொடர்ந்து பெய்த பருவமழையால் வடகரை பகுதியில் உள்ள கண்மாய்கள் அனைத்திலும் நீர் நிரம்பியதால் முதல் போக சாகுபடியின் நீர் தேவை குறைந்தது. இதனால் கண்மாய்களில் தேக்கி வைக்கப்பட்ட 30% நீர் மட்டும் விவசாய பணிகளுக்கு பயன்படுத்தப்பட்டது. இந்நிலையில் கண்மாய்களில் இருக்கும் நீர் இருப்பை பயன்படுத்தியும் கிணற்று நீரை பயன்படுத்தியும் பெரியகுளம் தென்கரை, வடகரை, கீழ வடகரை, தாமரை குளம் உள்ளிட்ட பகுதியில் உள்ள 5000க்கும் மேற்பட்ட ஏக்கர் நிலங்களில் கோடை சாகுபடியான 2ஆம் போக நெல் சாகுபடி செய்வதற்கான உழவு பணிகள் முடிவடைந்த நிலையில் நெல் நடவு பணிகளில் விவசாயிகள் தீவிரமாக ஈடுபட்டுள்ளனர். ஏழைகளின் ஊட்டி என்றழைக்கப்படும் சேலம் மாவட்டம் ஏற்காட்டில் உள்ள குளிர்ந்த சீதோஷ்ண நிலையை கொண்டாடி மகிழ்வதற்காக ஆண்டுதோறும் சுற்றுலா பயணிகள் தமிழகம் மட்டுமின்றி வெளிமாநிலம், வெளிநாடுகளில் இருந்தும் வருகை புரிகின்றனர். இந்நிலையில் தற்போது பள்ளி விடுமுறை மற்றும் வெயிலின் தாக்கத்திலிருந்து தப்பிக்கும் வகையில் ஏற்காட்டில் காலை முதலே சுற்றுலா பயணிகள் குவிந்தனர். அங்குள்ள அண்ணா பூங்கா, ரோஜா தோட்டம், பக்கோடா பாயிண்ட், சேர்வராயன் கோயில், பொட்டானிக்கல் கார்டன் உள்ளிட்ட பல்வேறு பூங்காக்களில் குடும்பத்துடன் குவிந்து கொண்டாடி மகிழ்ந்தனர்.
குறிப்பாக படகு இல்லத்தில் சவாரி செய்வதற்காக சுமார் 1 மணி நேரத்திற்கும் மேலாக காத்திருந்து அதன் பிறகு குடும்பத்துடன் படகு சவாரி செய்தும் மகிழ்ந்தனர். கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டை அடுத்த குணமங்கலம் பகுதியைச் சேர்ந்த அருண்குமார், இவரது நண்பர் பிரகாஷ் இருவரும் இருசக்கர வாகனத்தில் ஓளையனூர் அருகே தேசிய நெடுஞ்சாலையின் குறுக்கே உளுந்தூர்பேட்டையை நோக்கி சாலையை கடக்க முயன்றனர். அப்போது அவரது பைக் முன்னால் ஓளையனூர் பகுதியைச் சேர்ந்த ஒருவரின் பைக் நிறுத்தப்பட்டிருந்தது. பைக்கை நகர்த்தும்படி அருண்குமார் கூறியுள்ளார். இதனால் அருண்குமாருக்கும் ஓளையனூர் பகுதியைச் சேர்ந்த இளைஞருக்கும் இடையே தகராறு ஏற்பட்டு இரு தரப்பினராக தாக்கிக் கொண்டனர். அப்போது கோயம்புத்தூரில் இருந்து விழுப்புரம் நோக்கி தேசிய நெடுஞ்சாலையில் சென்ற அரசு விரைவு பேருந்தின் முன்பக்க கண்ணாடியை அங்கிருந்த இளைஞர்கள் சிலர் கற்களை வீசி உடைத்து சேதப்படுத்தினர். இதில் அதிர்ஷ்டவசமாக யாருக்கும் காயம் ஏற்படவில்லை. இதனால் அங்கு பதற்றம் நிலவியது. இந்த தகராறில் குணமங்கலம் பகுதியைச் சேர்ந்த அருண்குமார், பிரகாஷ் ஆகியோர் படுகாயமடைந்தனர். இதனையடுத்து தகவல் அறிந்து வந்த காவல்துறையினர் இரு தரப்பினரையும் விரட்டியடித்தனர். மேலும் இரு தரப்பினரிடையே ஏற்பட்ட மோதல் மற்றும் பேருந்து கண்ணாடி உடைப்பு குறித்து விசாரித்து வருகின்றனர்.